பெட்டிக்குள்ள அடைச்சி வச்சிருக்க கருப்பு சாமி பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த கருப்பு சாமி வெளில வந்தாருன்னா இந்த உலகத்தையே அழிச்சிருவாரு. அவ்வளோ கோவத்தில் இருக்காரு. பார்ப்பன குலத்தை சேர்ந்த ஒரு பூசாரி இந்த கருப்பு சாமிக்கு தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையே கிடையாது. கிட்டத்தட்ட 65 வயசு ஆச்சு. இருந்தாலும் அவர் குழந்தையை பிறக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த கருப்பு சாமி 4 குலத்தை சேர்ந்தவங்களை கொண்டிருக்காரு. இதுவும் ஒரு பயங்கரமான காரணத்துக்காக தான். இவர் தினைக்கும் அந்த கருப்பு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அந்த கருப்பு சாமி இவருக்கு குழந்தையே இல்லை, இவருக்கு குழந்தை வரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட கனவு போய் உனக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுக்குறேன், அந்த குழந்தையை நீ பெற்று ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. இருந்தாலும் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை. காரணம் நமக்கு 65 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நமக்கு குழந்தை வந்தா அது ஊர் தப்பு பேசணும்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு சாமி கொடுக்குற குழந்தை அதனால நாம பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட மனைவிக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை வந்து ரொம்ப அழகாக வளர்ந்துட்டு இருக்கு. அந்த குழந்தை எங்க போனாலுமே கூட்டிட்டு போவார். தினைக்கும் கருப்பு சாமி பூஜை பண்ணுவாங்க. அந்த சமயத்துக்குள்ள அந்த குழந்தை விட்டு போக மாட்டார். எங்க போனாலுமே அந்த குழந்தை கூட்டு போவார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு கருப்பு சாமி பூஜை பண்ணிட்டு கருப்பு சாமி நடைய சாத்துறாரு. என்ன ஞாபகத்தில் இருந்தாலும் தெரியும், அந்த குழந்தைய கருப்பு சாமி கருவுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு வெளில வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்த பிறகு தெரியுது அவங்க மனைவி குழந்தை எங்கன்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் ஐயோ நான் கோயிலை வச்சு பூட்டி வச்சுட்டு திரும்ப அந்த கோயிலுக்கு வர உள்ள இருந்த குழந்தை பயங்கரமா அழுந்துட்டு இருக்குது. ஸோ கருப்பு சாமி தன்னோட மனசு கேட்காம அவர் எழுந்து அந்த குழந்தையை சமாதானப்படுத்த ஆரம்பிச்சு சமாதானப்படுத்தவே முடியல. அதுக்காக தன்னோட தங்கச்சி நான் பத்திரகாளியை கூப்பிட்டு சமாதானப்படுத்த சொல்றாரு. அதே மாதிரி பத்திரகாளி வராங்க, அந்த குழந்தையை சமாதானப்படுத்திடுறாங்க. அந்த பார்ப்பன பூசாரியும் கோயிலுக்கு வந்துடுறாரு. கோயிலுக்கு வந்து காது வச்சு கேட்கும்போது உள்ள குழந்தை சிரிச்சிட்டு தான் பார்க்குறாரு. இருந்தாலும் ஒரு விதம் பயத்தில் கருப்பு சாமி நம்ம குழந்தை ஏதோ பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தை திரும்ப கேட்கிறாரு. கருப்பு சாமி குழந்தை கொடுக்கவே இல்லை, நீ வீட்டுக்கு போ, காலந்து உன் குழந்தைய வாங்கிக்கணும், அது வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அந்த பூசாரி எனக்கு குழந்தை இப்பயே வந்தாங்கன்னு சொல்லிட்டு கருப்பு சாமி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறார். அந்த பூசாரிக்கும் கருப்பு சாமி வாய் தகராறு ஏகப்பட்டதாகி கருப்பு சாமி சரியான கோமாயி அந்த குழந்தைய அங்கேயே பிச்சு போட்டுறாரு. இது பார்த்து இந்த பூசாரி சரியான கோமாயி சரியான கவலையாகி அரசர்கிட்ட போய் முறையிறாரு. அரசரோட உதவியால கருப்பு சாமியை ஒரு பெட்டிகளை போட்டு அடைகிறாரு. அந்த பெட்டியை தூக்கி ஒரு மர்மமான இடத்துல வச்சிடறாரு. இதை பார்ட் 2ல பார்க்கலாம்.